நம்ம அதுக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, காசு கொடுத்து சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம சொந்த காசு கொடுத்து சூனியம் வைக்கிறது. அது மாதிரி நம்ம நிறைய பேர் நமக்கு நாமே என்னவா இருக்கிறோம்னா, நம்ம சுயாதீனமாக வாழ முடியும், ஆனால் நம்ம வாழ்றது இல்லை. நான் இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், ஆண்டவர் அந்த கிருபையை உங்க எல்லாருக்கும் தருவாரா. ஆண்டவரே, நான் எப்படி வாழணும், நானும் என் பிள்ளைகளை எப்படி வாழணும்னா சுயாதீனமாக வாழணும். இந்த வருஷம் விடுதலை கொடுக்கிற வருஷம், எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற வருஷம். தப்பான காரியத்திற்கு அல்ல, சரியான ஒரு சுதந்திரம், சரியான ஒரு விடுதலை, நேர்த்தியான ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மொத்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. அந்த கடன் என்கிற அந்த கமிட்மெண்ட் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, 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 இப்போ இறங்குங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்குங்கப்பா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அந்த அற்புதம் நடக்கணும், அந்த அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தீரேப்பா. என் பிள்ளைகளை இந்த வருஷம் விடுதலையின் வருஷம், இந்த வருஷம் விடுதலையின் ஆண்டு, இந்த வருஷம் விடுதலையின் ஆண்டு, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையின் ஆண்டு. சுயாதீனமாய் வாழ, டென்ஷன் இல்லாம வாழ, யாருடைய ஆண்டவரே யாருடைய தாக்குதலும் இல்லாமல் வாழ எங்க பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு அனுக்கிரகத்தை கர்த்தர் தருவீராகப்பா, தருவீராகப்பா. அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து விடுதலை உண்டாவதாகப்பா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் இதோ திருச்சபையில் நிற்கிற, ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க இரக்கம் கடந்து வரட்டும், உங்க தயவு கடந்து வரட்டும், உங்க காருண்யம் எங்க பிள்ளைகளை பெரியவர்கள் ஆக்கட்டும். இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படியே இந்த வருடம் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் வெளியே வர முடியலையே, இவங்க கண்ட்ரோல்ல இத்தனை வருஷமா கட்டப்பட்டிருக்கிறேனே, என்னால சுயாதீனமா எதுவுமே பண்ண முடியலையே, யார் இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபம் நடக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஹalleluya, ஹalleluya. இது விடுதலையின் ஆண்டு, இது விடுதலையின் ஆண்டு, இது விடுதலையின் ஆண்டு, விடுதலையின் ஆண்டாக மாறுவதாக உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஜெப விண்ணப்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே.